Dear parents and students, welcome to Evergreen Guidance. NEET 2025 examination ஒரு டஃப்பான எக்ஸாமினேஷனா முடிஞ்சிருச்சு. அப்படிதான் ஃபீட்பேக் வந்திருக்கு. அப்போ 2025 கட் ஆஃப் கண்டிப்பா குறையும். கட் ஆஃப் குறையறதுக்கான 5 மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ உங்களுக்கு மார்க் குறைவா வந்துருச்சு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த வருஷம் கட் ஆஃப் கண்டிப்பா குறையும். தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, ஆல் ஓவர் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சுமாராக தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப கட் ஆஃப் எல்லா வயதிலும் ஆல் இண்டியா கட் ஆஃப் குறையும், ஸ்டேட் கட் ஆஃப் குறையும், எலிஜிபிள் கட் ஆஃபும் குறையுங்க, பாசிங் மினிமம் கட் ஆஃபும் குறையும். அப்போ என்ன காரணத்தினால கட் ஆஃப் குறையுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. இப்போ 20 நிமிடம் நேரம் குறைப்பு, 20 மினிட்ஸ் குறைச்சாச்சுங்க. இந்த 20 மினிட்ஸ் சிம்பிளாக நம்ம சொல்லிடலாம். இப்போ இன்விஜிலேட்டர் உங்ககிட்ட சைன் வாங்குறாங்க, 2 டைம் சைன் வாங்குறாங்க, ஃபோட்டோ ஒட்டணும். அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் 2 இடத்துல சைன் பண்ணணும். ஃபோட்டோவை நீங்கள் தம்பு இம்ப்ரெஷன் வச்சு போயிருப்பீங்க, அங்கே வந்து உங்களுக்கு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால முதல்ல வந்து நமக்கு 180 மினிட்ஸ்க்கு பதிலாக 200 மினிட்ஸ் பண்ணாங்க, எப்போ கோவிட்டுக்கு அப்புறம். அப்போ அந்த 20 நிமிஷம் நமக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் அந்த 20 நிமிஷம் குறைச்சது இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த 180 மினிட்ஸில் எடுத்துக்கிட்டதுனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டு பண்ணுச்சுங்க. அடுத்தது 180 கொஸ்டின்ஸ் நோ சாய்ஸ். அப்போ 2020க்கு முன்னாடி சாய்ஸ் இருந்தது. அப்போ சாய்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஒரு சில சாப்டர் படிக்காமல் விட்டுருக்கலாம். அப்போ இந்த டைம் எல்லா சாப்டரையும் தரவாக இருந்தால் தான் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுற மூலியமாக ஒரு கண்டிஷன் வந்துச்சு. அப்போ இந்த சாய்ஸ் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனாக இருந்திருக்கேன். பயாலஜி யூஸ்ஃபுல்லாகவே எல்லாருமே பயாலஜி வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். பயாலஜி நல்லா ஈஸியாக எழுதணும் அப்படின்னா இந்த டைம் வந்து நமக்கு 90 மினிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 60 மினிட்ஸில் முடிச்சிருவாங்க. அந்த 15 மினிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, பயாலஜியில் ஒரு 15 மினிட்ஸ் டைம் சேவ் பண்ணி அதை ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. பட் பயாலஜியை லென்த்தி கொஸ்டினாக போயிடுச்சு. ஸோ அதே நம்ம டைம் நிறையா முழுங்கிருச்சுங்க. அப்போது இந்த டைமை அதே எடுத்துக்கிட்டதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கல. அப்போ அது ஒரு மிக முக்கியமான காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஓரளவுக்காவது ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பு, லென்த்தி கொஸ்டின்ஸ், அனலிட்டிக்கல். அதை படித்து புரிஞ்சிருக்கே டைம் இல்லை, படித்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்தில் முடியுமா? முடியாது. அப்போ என்ன ஆச்சுன்னா பயாலஜியில் லென்த்தியாக இருந்து அதில் டைம் நமக்கு முடிக்க முடியலை. அப்போது கெமிஸ்ட்ரி எடுத்துகிட்டு ஃபிசிக்ஸ் வந்தவங்களுக்கு ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ண முடியலை. ஒருவேளை ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணிட்டு கெமிஸ்ட்ரி எடுத்தவங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் பாதி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியலை. அப்போ இதுதான் உண்மை. அப்போது இந்த டைம் ரிடக்ஷன் 20 மினிட்ஸ் தான் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கேன். கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ட்ரிக்கி கொஸ்டின், அதுலேயும் நமக்கு ஒரு டைம் கிடைக்கலைங்க. அப்போ அதில் 45 நிமிஷத்துக்கு மேலே தேவைப்படுது. அப்போது பயாலஜிலையும் நேரம் அதிகமாக தேவைப்பட்டது, ஃபிசிக்ஸ்லேயும் நேரம் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா எல்லாமே ரொம்ப லென்த்தி கொஸ்டின்ஸாக இருந்துருச்சு. கெமிஸ்ட்ரியும் ட்ரிக்கியாக இருந்ததுனால எதிர்பார்த்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் புரிஞ்சு அட்டன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அப்போ இந்த 20 நிமிஷம் நேரம் குறைப்பு, இந்த லென்த்தி கொஸ்டின்ஸ், அது ட்ரிக்கி கொஸ்டின்ஸ், ஃபிசிக்ஸ் வாஸ் வெரி பிக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ அதனால் நமக்கு சரியாக மாணவர்கள் பண்ண முடியலை. அப்போ இதனால் கட் ஆஃப் குறையும். அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த வருடம் நல்ல கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.